சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தலைமறைவு. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்ட கழக நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வருகின்றன. இந்த போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சொல்லியிருக்கார். இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை தொகுதி பொள்ளாச்சி தெற்கு கிழக்கு ஒன்றியம் தொண்டாமுத்தூர் தோட்டத்து சாலையில் வசிக்கும் கழக உடன்பிறப்பு திரு மாரிமுத்து என்பவர் 24/4/2026 அன்று தனது மாற்றுத்திறனாளி மகனை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கார். அப்போது பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கதிர்வேல் என்பவர் தேர்தல் நாளன்று தனக்கு எதிராக பணியாற்றியதை சுட்டிக்காட்டி தான் ஓட்டி வந்த காரை கழக நிர்வாகி மாரிமுத்துவின் இருசக்கர வாகனத்தின் மீது கொலை வெறியோடு மோதியிருக்கார். இதில் மாரிமுத்துவும் அவரது மகனும் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்போது அவ்வழியாக 4 சக்கர வாகனத்தில் வந்த அருண், ஜெகநாதன், சுகுமார் மற்றும் தங்கராஜ் ஆகியோர் படுகாயமடைந்த மாரிமுத்தையும் அவரது மகனையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு தொண்டாமுத்தூர் அரசு பள்ளி அருகே உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகில் செல்லும்போது திமுக ஒன்றிய செயலாளர் கதிர்வேல், அவரது மனைவி பானுமதி, அவரது தந்தை கோபால்சாமி மற்றும் திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் உள்ளிட்ட சிலர் அருண் ஓட்டி வந்த 4 சக்கர வாகனத்தை உடைத்து சேதப்படுத்தியதுடன் காப்பாற்றிய 4 மீதும் கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா படுகாயமடைந்த கழக நிர்வாகி திரு மாரிமுத்து மற்றும் அவரது மாற்றுத்திறனாளி மகன் இருவரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அதே போல கிருஷ்ணகிரி தொகுதியில் கழகத்தின் சார்பில் திரு இதாயத் என்பவர் 1வது வார்டு வாக்குச்சாவடி முகவராக நியமிக்கப்பட்டு தீவிர தேர்தல் பணியாற்றி வந்த நிலையில காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை திமுகவினர் தாக்கியிருக்காங்க. காயமடைந்த திரு இதாயத் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கார். சிகிச்சை பெற்று வரும் கழக நிர்வாகிகள் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆடாத ஆட்சி முடியும் நேரத்தில் விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் செய்யும் செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தாக்குதலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமை இயக்குநரை வலியுறுத்தின என எடப்பாடி கூறியிருந்தார். இதற்கு பயந்துதான் தற்போது திமுகவோட கழக நிர்வாகிகள் தலைமறைவாக இருப்பதாக தற்போது செய்திகள் வருகிறது. இப்போதே திமுகவின் தோல்வி உறுதியாகிவிட்டதாகவும் கண்டிப்பாக இம்முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி கூறியிருக்கிறார்.